வணக்கம் நண்பர்களே. உங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையை சொல்றேன், ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க. நீங்க ஒரு விஷயத்த சொல்ல போயிருப்பீங்க, ஆனா அது தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய சண்டையில முடிஞ்சிருக்கும். இல்லனா ஒரு இடத்துல நீங்க நியாயத்தை பேச போய் கடைசியில நீங்க தான் கெட்டவரா நின்றுருப்பீங்க. சே, நாம பேசாம இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும். அது அன்னைக்கு ஃபுல்லா மைண்ட் அப்செட் ஆக்கி ராத்திரி தூங்கும் போது நினைச்சு வருத்தப்பட்டிருப்போம். நாம ஏன் தோற்கிறோம் தெரியுமா? நமக்கு எப்போ பேசணும்னு தெரியுது, ஆனா அதை விட முக்கியமா எப்போ பேசக்கூடாது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. இந்த ஒரு நிமிடம் நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட அவமானங்கள், துரோகங்கள், ஏமாற்றங்கள், இதுல பாதி விஷயங்கள் நீங்க மௌனமா இருந்திருந்தாலே நடந்திருக்காது இல்லையா? இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வீடியோ வெறும் தகவல் கிடையாது, இது ஒரு வாழ்க்கை பாடம். மாபெரும் ராஜதந்திரி ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு மனிதன் எந்த 12 இடங்கள்ல வாயை திறக்கவே கூடாது, மௌனமா இருக்கணும்னு சொல்லியிருக்காரோ அந்த ரகசியங்களை தான் நாம பார்க்க போறோம். இந்த 12 விஷயங்களை மட்டும் நீங்க கடைபிடிச்சா உங்களை யாரும் ஏமாத்த முடியாது, உங்களை யாரும் காயப்படுத்த முடியாது. முக்கியமா உங்களுக்கே தெரியாம உங்களை சுத்தி ஒரு மிகப்பெரிய பவர் உருவாகும். ஒரு சின்ன கதை சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு இது புரியும். ஒரு பெரிய சபையில ஒரு அறிஞரை ஒரு முட்டாள் பயங்கரமா திட்டுறான். நீ ஒன்னும் தெரியாதவன், நீ ஒரு ஏமாத்துக்காரன் அப்படின்னு கண்டபடி பேசுறான். ஆனா அந்த அறிஞர் அமைதியா சிரிச்சுக்கிட்டே இருக்கார். பக்கத்துல இருந்தவங்க கேக்குறாங்க, ஏன் அவனுக்கு பதில் சொல்லல, பயந்துட்டீங்களா அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், யாராவது உங்களுக்கு ஒரு அழுக்கு துணியை கொடுத்தா நீங்க அதை வாங்கிப்பீங்களா? மாட்டீங்க இல்ல. அவனோட கோபமும் கெட்ட வார்த்தைகளும் அழுக்கு துணி மாதிரி. நான் மௌனமா இருந்தது மூலமா அதை வாங்க மறுத்துட்டேன். இப்போ அந்த அழுக்கு அவன்கிட்டயே தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம நிலைமையும் இதுதான். ஆபீஸ்ல பாஸ் கத்துறாருன்னு பதிலுக்கு பேசி வேலையை இழக்கிறோம். வீட்டுல அப்பா அம்மா இல்லனா பார்ட்னர் கிட்ட கோபத்துல ஒரு வார்த்தையை விட்டுட்டு அப்புறம் வருஷ கணக்கா அந்த பிரிவை நினைச்சு அழுறோம். கடன் கொடுத்தவங்க கிட்ட போய் பேசி மானத்தை இழக்கிறோம். நாம படுற அத்தனை வலிக்கும் ஏமாற்றத்துக்கும் பின்னாடி நம்ம நாக்கு தான் இருக்கு. மௌனம்னா பயம் கிடையாது நண்பர்களே, மௌனம்னா அது ஒரு தவம். நீங்க அமைதியா இருக்க ஆரம்பிக்கும் போது உலகம் உங்களை கவனிக்க ஆரம்பிக்கும். மௌனமா இருக்கிறவன் கிட்ட தான் அதிக ரகசியங்கள் இருக்கும், அவன் கிட்ட தான் அதிக புத்திசாலித்தனம் இருக்கும்னு சாணக்கியர் சொல்றார். இந்த வீடியோவோட கடைசி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களை ஒரு அசைக்க முடியாத மனிதனா எப்படி மாத்திக்கிறதுன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க கோபப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்லி இப்ப வரைக்கும் அதை நினைச்சு வருத்தப்படுற ஒரு விஷயம் எது? நிச்சயமா உங்க வாழ்க்கையிலயும் இது நடந்திருக்கும் இல்லையா? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா மனசுல இருக்கிற பாரத்தை வெளியே கொட்டுறது தான் மாற்றத்தோட முதல் படி. சாணக்கியர் சும்மா சொல்லல, இதுல ஒரு பெரிய லாஜிக் இருக்கு. சரி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு விருந்தாளியா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி திங்க் மோட்டிவேஷன் தமிழ் குடும்பத்துல உறுப்பினராகிருங்க. இது போல இன்னும் சக்தி வாய்ந்த வீடியோக்கள் நிறைய வரும். லைக் பண்ணவங்க ஹைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். நீங்க மௌனமா இருக்க வேண்டிய முதல் இடம் கோபத்தில் இருக்கும்போது. நண்பர்களே, சாணக்கியர் சொல்லும் அந்த முதல் இடம் நம் எல்லாரையும் ஆட்டி படைக்கிற ஒரு விஷயம், அதுதான் கோபம். யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நாம அனுபவிச்சுட்டு இருக்கிற 90% பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னைக்கு எப்போ கோபத்துல எதை பேசினோன்னு தெரியாம பேசினதுதான். கோபம் வரும்போது நம்ம மூளை வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா கோபம் வரும்போது நம்ம மூளை ஒரு லாக் ஆயிடுது. அப்புறம் நம்ம நாக்கு மட்டும்தான் ஒரு மெஷின் கன் மாதிரி வார்த்தைகளை துப்பும். அந்த நேரத்துல வர்ற வார்த்தைகள் எல்லாம் விஷம் தடவின அம்புகள் மாதிரி. அது ஒரு முறை உங்க வாயிலிருந்து போயிருச்சுன்னா நீங்க காலமே விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் அந்த தழும்பு ஆறவே ஆறாது. சாணக்கியர் ஏன் இங்க மௌனமா இருக்க சொல்றாருன்னா, கோபத்துல பேசுறவன் ஒரு பைத்தியக்காரனுக்கு சமம். அந்த நேரத்துல நீங்க சொல்ற நியாயங்கள் கூட மற்றவங்களுக்கு அநியாயமா தான் தெரியும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் உடையறதுக்கும், எத்தனையோ வருஷ நட்பு பிரிஞ்சு போறதுக்கும், ஏன் வேலை இடத்துல நம்மளோட பேரை கெடுத்துக்கிறதற்கும் அந்த 2 நிமிஷ கோபம் போதும். ஒரு நிமிஷம் யோசிங்க. யாராவது உங்களை ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே பதிலுக்கு 4 வார்த்தை சொன்னாதான் நாம கெத்துன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே கெத்து எது தெரியுமா? எதிராளி கத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம ரத்தம் எல்லாம் கொதிச்சாலும் இப்போ நான் பேசினா அது தப்பாதான் முடியும்னு உணர்ந்து வாயை மூடிக்கிட்டு அமைதியா அந்த இடத்தை விட்டு நகர்றது தான் உண்மையான வீரம்.
மௌனம்ங்கிறது பலவீனம் கிடையாது, அது மிகப்பெரிய பவர். நீங்க அமைதியா இருக்கும்போது உங்க எதிராளிக்கு ஒரு பயம் வரும். என்னடா இவன் எதுவுமே பேசாம இருக்கானேன்னு அவங்க தடுமாறுவாங்க. ஆனா நீங்க கத்துனீங்கன்னா அவங்க இன்னும் அதிகமா கத்துவாங்க. கடைசியில அங்க வெறும் சத்தம்தான் இருக்குமே தவிர தீர்வு இருக்காது. கோபத்துல ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்துறாருன்னா நீங்க மௌனமா இருக்கிறது மூலமா அந்த அவமானத்தை அவர் பக்கமே திருப்பி அனுப்புறீங்க. அந்த நேரத்துல உங்க மனசுக்குள்ள ஒரு பாஸ் பட்டனை அழுத்துங்க. இப்போ வேண்டாம், அப்புறம் பேசிக்கலாம்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு அமைதியா இருங்க. அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு மனசு ஆறுனதுக்கு அப்புறம் நீங்க பேசுனீங்கன்னா அந்த பேச்சுல ஒரு தெளிவு இருக்கும், ஒரு கம்பீரம் இருக்கும். மற்றவங்க உங்களை மதிப்பாங்க. கோபத்துல கத்துறவன் கோமாளி, கோபத்துல மௌனமா இருக்கிறவன் மகான் ஞானி. அதனாலதான் சாணக்கியர் அடிச்சு சொல்றாரு, கோபம் வரும்போது உன் நாவை கட்டுப்படுத்து, உன் வாழ்க்கை தானா கட்டுப்படும்னு. இனிமேல் உங்க வீட்லையோ இல்ல வெளியவோ யாராவது உங்களை உசுப்பேத்துனா நீங்க அவங்களுக்கு தர வேண்டிய ஒரே தண்டனை உங்க மௌனம் மட்டும்தான். அந்த மௌனம் அவங்கள சிந்திக்க வைக்கும், உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். இதை மட்டும் நீங்க பழகிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பாதி போராட்டங்கள் இன்னைக்கே முடிவுக்கு வந்துடும் நண்பர்களே. 2வது இடம், அறிவு இல்லாத இடத்தில். நண்பர்களே, சாணக்கியர் சொல்லும் அந்த 2வது மிக முக்கியமான இடம் அறிவு இல்லாதவர்கள் அல்லது மெச்சூரிட்டி இல்லாதவர்கள் நிறைந்திருக்கும் இடம். இதை கொஞ்சம் ஆழமா கவனிங்க. ஏன்னா நம்மள பல பேர் இங்கேதான் பெரிய தப்பு பண்றோம். ஒரு அறிவாளிக்கும் முட்டாளுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அறிவாளி தான் சொல்ல வர்ற விஷயத்தை யார்கிட்ட சொல்லணும்னு பார்ப்பார். ஆனா விவரம் தெரியாதவங்க எப்போ பார்த்தாலும் எல்லார்கிட்டையும் விவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சிவிட்டுக்காதன் முன்னாடி நீங்க நின்னு உலகத்திலேயே மிகச்சிறந்த இசையை வாசிச்சாலும் அவனுக்கு அது வெறும் சத்தம்தான். அதே மாதிரிதான் எதையும் புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லாத ஒரு மனுஷன்கிட்ட நீங்க போய் பெரிய உண்மைகளையும் நியாயங்களையும் பேசுறது, அது உங்க நேரத்தையும் சக்தியையும் வீணாக்குற ஒரு வேலை. சாணக்கியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, கண்ணாடி இல்லாதவன் கிட்ட போய் அழகை பத்தி பேசாத, அறிவு இல்லாதவன் கிட்ட போய் அறிவை பத்தி பேசாத அப்படின்னு. இன்னைக்கு சோஷியல் மீடியாவா இருக்கட்டும் இல்ல நம்ம ஊர் டீ கடை பெஞ்சா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை பத்தி ஏபிசிடி கூட தெரியாதவங்க தான் அதை பத்தி அதிகமா சத்தம் போட்டு விவாதிப்பாங்க. அவங்க கிட்ட போய் நீங்க உண்மையை சொல்ல போனா அவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க, மாறாக உங்களை ஏளனம் செய்வாங்க. அந்த இடத்துல நீங்க மௌனமா இருக்கிறது தான் உங்களோட புத்திசாலித்தனம். ஒரு கழுதைக்கும் குதிரைக்கும் சண்டை வந்த கதை ஒண்ணு இருக்கு. கழுதை சொல்லிச்சான் புல் நீல கலர்ல இருக்குன்னு, குதிரை சொல்லிச்சு இல்ல புல் பச்சை கலர்ல இருக்குன்னு. இந்த சண்டை சிங்கத்துக்கிட்டு போச்சு. சிங்கம் குதிரைக்கு தண்டனை கொடுத்துச்சான். குதிரை கேட்டுச்சான், புல் பச்சை தானே ராஜா, எனக்கு ஏன் தண்டனை அப்படின்னு. அதுக்கு சிங்கம் சொல்லிச்சான், புல் பச்சை தான், ஆனா ஒரு முட்டாள் கழுத கூட போய் விவாதம் பண்ணியே அந்த நேரத்தை செலவழிச்ச பாரு, அந்த தப்புக்காகத்தான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிச்சான். இதுதான் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்குது. நமக்கு தெரியாத விஷயமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கிட்டையும் தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சாதிக்கிறவங்க கிட்டையும் நீங்க அமைதியா சிரிச்சிட்டு நகர்ந்துருங்க. அவங்கள மாத்த முயற்சி பண்றது ஒரு பாறைக்கு சோப்பு போட்டு குளிப்பாட்டுற மாதிரி. பாறையும் நனையாது, சோப்பும் தான் வீணாகும். மௌனமா இருக்கிறது மூலமா உங்க தரத்தை நீங்க உயர்த்திக்கிறீங்க. ஒரு இடத்துல மௌனமா இருக்கீங்கன்னா நீங்க தோத்து போட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. அந்த இடத்துல விவாதிக்கிறதுக்கு தகுதியான ஆள் யாரும் இல்லைன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அறிவு இல்லாதவன் கிட்ட நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு எதிரா திரும்புற ஆயுதம். அவன் உங்க மேல சேற்ற அள்ளி வீசுவான். நீங்க பதிலுக்கு வீசினா உங்க கையும் அழுக்காகும். அதனாலதான் சாணக்கியர் சொல்றாரு, ஒரு முட்டாளோட சபையில நீங்க மௌனமா இருந்தா நீங்க அங்க ஒரு அரசன் மாதிரி. உங்க மௌனம் அவங்களுக்கு புரியாது, ஆனா அது உங்களை பெரிய ஆபத்துகள்ல இருந்தும் மன உளைச்சல்ல இருந்தும் காப்பாத்தும். இதை மட்டும் நீங்க வாழ்க்கையில கடைபிடிச்சீங்கன்னா தேவையில்லாத மன அழுத்தம் இல்லாம உங்க வேலையிலையும் உங்க வளர்ச்சியிலையும் மட்டும் முழு கவனத்தையும் செலுத்த முடியும். 3வது மிக முக்கியமான இடம், உங்களது ரகசியங்களை பகிரும்போது அல்லது உங்கள் பலவீனத்தை பற்றி பேசும்போது. நண்பர்களே, சாணக்கியர் சொல்லும் இந்த 3வது விஷயம் உங்கள் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றக்கூடிய வலிமை கொண்டது. அதுதான் உங்களுடைய ரகசியங்கள் மற்றும் பலவீனங்களை பற்றி பேச வேண்டிய இடம். நாம் எல்லோருமே மனிதர்கள்தான். நமக்குள்ளும் சில வலிகள் இருக்கும், சில ரகசியங்கள் இருக்கும்,
சில பலவீனங்கள் இருக்கும். அந்த நேரத்துல மனசு பாரமா இருக்கும்போது யாரிடமாவது இதை பற்றி கொட்டினால் மனசு லேசாகும்னு நாம நினைப்போம். ஆனா சாணக்கியர் இங்கேதான் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, உன்னுடைய ரகசியத்தை உன்னாலேயே காப்பாற்ற முடியலன்னா ஒரு அந்நியன் அதை எப்படி காப்பாத்துவான் என்று நீ எதிர்பார்க்கிறாய் அப்படின்னு. இன்னைக்கு நமக்கு ரொம்ப நெருக்கமான நண்பனா தெரிபவர் நாளைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய எதிரியா மாற வாய்ப்பிருக்கு. அப்படி அவர் எதிரியா மாறும்போது நீங்கள் நம்பிக்கையோடு சொன்ன உங்கள் ரகசியம்தான் உங்களுக்கு எதிராக அவர் பயன்படுத்த போகும் முதல் ஆயுதம். இந்த உலகம் எப்படின்னா, நீங்க பலவீனமாயிருக்கீங்கன்னு தெரிஞ்சா உங்களை தாங்கி பிடிக்கிறத விட அந்த பலவீனத்தை தட்டி உங்களை வீழ்த்தத்தான் நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு வில்லுக்கு தெரியும் அம்பு எங்கே போய் தாக்கும்னு. ஆனா அந்த அம்புக்கு தெரியாது அது யாரை காயப்படுத்த போகுதுன்னு. அதே போலத்தான் உங்கள் வார்த்தைகளும். ஒரு முறை உங்கள் வாயிலிருந்து உங்கள் ரகசியங்கள் வெளியே வந்துட்டா அது உங்களுக்கு சொந்தமானது கிடையாது. அது இந்த உலகத்துக்கு சொந்தமாகிடும். உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளோ, உங்களுடைய பண பிரச்சனைகளோ, அல்லது உங்களுடைய எதிர்கால திட்டங்களோ எதுவாக இருந்தாலும் அதை மௌனமாக உங்களுக்குள்ளேயே வைத்துக்கொள்ள பழகுங்கள். அந்த மௌனம் உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்கும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சுவருக்கு கூட காது இருக்குன்னு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் ரகசியமாக பேசும் விஷயம் கூட ஒரு நாள் அம்பலமாகும். ஆனால் நீங்கள் மௌனமாக இருக்கும்போது உங்கள் எதிரிக்கு உங்களை பற்றி எதுவுமே தெரியாது. உங்களை எப்படி தாக்கணும்னு அவனுக்கு புரியாது. ஒரு மனிதனோட உண்மையான பலம் அவன் என்ன பேசுறான்றதை விட எதை மறைக்கிறான்றதுல தான் இருக்கு. உங்களை நீங்களே ஒரு மிஸ்ட்ரியாக வைத்துக் கொள்ளுங்க. உங்களை பற்றி எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அங்கே உங்களுக்கு மரியாதை இருக்காது. ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதால் கிடைக்கும் அந்த தற்காலிக நிம்மதியை விட மௌனமாக இருப்பதன் மூலம் கிடைக்கும் அந்த நிரந்தர பாதுகாப்பு தான் உங்களுக்கு பெரியது. அதனாலதான் சாணக்கியர் சொல்றாரு, மௌனம் என்பது ஒரு மனிதனின் மிகப்பெரிய ரகசியம் மற்றும் பலம். இனிமேல் உங்க மனசுக்குள்ள எதையாவது சொல்லணும்னு தோணினா அதை ஒரு பேப்பர்ல எழுதி எரிக்க பழகுங்க. இல்லைனா கடவுள் முன்னாடி நின்னு பேசுங்க. ஆனா மனிதர்களிடம் மௌனம் காப்பதே உங்களுக்கு நல்லது. இந்த மௌனம் உங்களை ஒரு கம்பீரமான மனிதனா மாத்தும். யாரும் உங்களை எளிதா காயப்படுத்த முடியாது. 4வது இடம், மற்றவர்கள் உங்களை பற்றி தவறாக பேசும்போது அல்லது உங்களை விமர்சிக்கும் போது. நண்பர்களே, சாணக்கியர் சொல்லும் இந்த 4வது விஷயம் நம்முடைய தன்மானத்தோடும் மன அமைதியோடும் சம்பந்தப்பட்டது. அதுதான் மற்றவர்கள் உங்களை பற்றி தவறாக பேசும் இடம். ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தர் உங்களை பத்தி தப்பா சொல்லிட்டா, இல்லைன்னா உங்களை பழி சொன்னா உடனே நமக்கு துடிக்குமே. எப்படி என்னை பத்தி அப்படி சொல்லலாம், நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன்னு கோபத்தோட வரிந்து கட்டிக்கிட்டு சண்டைக்கு போவோம். ஆனா சாணக்கியர் சொல்றாரு, அந்த இடத்துல நீங்க செய்ய வேண்டிய மிகப்பெரிய காரியம் மௌனம். ஏன் தெரியுமா? ஒருத்தர் உங்களை தப்பா பேசுறாருன்னா அவர் உங்களை ஒரு வலையில விழ வைக்க பாக்குறாருன்னு அர்த்தம். நீங்க உங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க அவங்க அளவுக்கு கீழே இறங்கி போறீங்கன்னு அர்த்தம். இந்த உலகம் ஒரு விசித்திரமான இடம் நண்பர்களே. நீங்க ஒரு கல்லை எடுத்து ஒரு சேத்துல அடிச்சீங்கன்னா அந்த சேறு உங்க மேலதான் தெரிக்கும். அது மாதிரிதான் தரம் கெட்ட மனிதர்கள் பேசுற விமர்சனங்களும். அவங்களுக்கு நீங்க வாயால பதில் சொன்னா அது விவாதமாகும். ஆனா மௌனத்தால பதில் சொன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய மரண அடியா இருக்கும். உங்க மேல வீசப்படுற ஒவ்வொரு கல்லையும் எடுத்து நீங்க ஒரு கோட்டையா கட்டணுமே தவிர அதே கல்லை தூக்கி அவங்க மேல வீசி உங்க நேரத்தை வீணாக்க கூடாது. ஒரு சிங்கம் போய்கிட்டு இருக்கும் போது பின்னாடி சில நாய்கள் குறைக்கும். அந்த சிங்கம் திரும்பி பார்த்தா அது சிங்கத்துக்கு தான் அசிங்கம். அது பாட்டுக்கு தன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கிறது தான் அந்த சிங்கத்தோட கம்பீரம். உங்களை பத்தி தப்பா பேசுறவங்க முன்னாடி நீங்க மௌனமா இருந்து உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிங்கன்னா அந்த வெற்றியோட சத்தம் இருக்கே, அது அவங்க காதுல இடி மாதிரி விழும். அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான தண்டனை. விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா உங்களை நேசிக்கிறவங்களுக்கு விளக்கம் தேவையில்லை. உங்களை வெறுக்கிறவங்க நீங்க என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. உங்களுடைய மௌனம் உங்களை ஒரு முதிர்ச்சியான மனிதனா காட்டும். நீங்க அமைதியா இருக்கும்போது உங்க எதிரிக்கு ஒரு பயம் வரும்.
இவன் இவ்வளவு சொல்லியும் அசராம இருக்கானே, அப்போ இவன் கிட்ட ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு அவங்களே குழம்பி போவாங்க. மௌனம்ங்கிறது ஒரு தற்காப்பு கலை மாதிரி. அது உங்களை சுத்தி ஒரு கவசத்தை உருவாக்கும். உங்க மனசை ஒரு ஆழ்கடல் மாதிரி வச்சுக்கோங்க. மேலே எவ்வளவோ அலைகள் வந்தாலும் உள்ள அமைதியா இருக்கணும். மௌனமாக இருப்பதன் மூலம் உங்க சக்தியை நீங்க சேமிக்கிறீங்க. அந்த சக்தியை உங்க வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்க. யாருக்காகவும் உங்க தரத்தை குறைச்சிக்காதீங்க. அமைதியா அவங்கள கடந்து போய்கிட்டே இருங்க. சாணக்கியர் சொன்னது போல, ஒரு ராஜதந்திரி எப்போதுமே வார்த்தைகளால் சண்டை போட மாட்டான், மௌனத்தால் சாதிப்பான். இனிமேல் உங்களை பத்தி யாராவது தப்பா பேசினா ஒரு சின்ன சிரிப்போட மௌனமா அங்கிருந்து நகர்ந்துருங்க. அதுதான் உங்க வெற்றியோட ஆரம்பம். 5வது இடம், அரைகுறை அறிவு உள்ளவர்களிடம் மௌனமாக இருப்பது. நண்பர்களே, சாணக்கியர் சொல்லும் இந்த 5வது விஷயம் ரொம்பவும் நுட்பமானது. அதே சமயம் நம்மில் பல பேர் தினமும் சிக்கிக் கொள்கிற ஒரு இடம். அதுதான் அரைகுறை அறிவு உள்ளவர்களிடம் மௌனமாக இருப்பது. இந்த உலகத்துல ஒண்ணுமே தெரியாதவங்களை விட பாதிய மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பெரிய அறிவாளின்னு நினைக்கிறவங்க தான் ரொம்பவும் ஆபத்தானவங்க. அவங்களத்தான் அரைகுறை ஞானிகள்னு சொல்லுவாங்க. ஒரு முழு குடம் தழும்பாது, ஆனா அரைகுறை குடம் தான் தழும்பிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நீங்க எப்போதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சாதிப்பாங்க. அவங்களுக்கு அந்த விஷயத்தோட ஆழம் தெரியாது, ஆனா மேலோட்டமா சில வார்த்தைகளை கத்துக்கிட்டு உங்களை மட்டம் தட்ட பார்ப்பாங்க. சாணக்கியர் ஏன் இந்த இடத்துல மௌனமா இருக்க சொல்றாருன்னா, ஒரு அறிவாளி கிட்ட நீங்க விவாதம் பண்ணா உங்க அறிவு வளரும். ஆனா ஒரு அரைகுறை கிட்ட விவாதம் பண்ணா உங்க இருக்கிற அறிவும் மழிஞ்சு போயிடும். ஏன்னா அவங்களுக்கு தர்க்கம் புரியாது, வெறும் சத்தம் மட்டும்தான் புரியும். நீங்க ஒரு உண்மையை நிரூபிக்க 1000 ஆதாரங்களை காட்டினாலும் அவங்க அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட நீங்க வாயை திறக்கிறது காத்துல கையால கோடு போடுறதுக்கு சமம். எந்த பயனும் இருக்காது, ஆனா உங்க சக்தி வீணாகும். இன்னைக்கு கூகுள்ல எதையாவது ஒண்ணு படிச்சுட்டு வந்துட்டு ஒரு டாக்டருக்கே வைத்தியம் சொல்லி கொடுக்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரிதான் எல்லா துறையிலையும் இந்த அரைகுறைகள் இருப்பாங்க. இவங்க முன்னாடி நீங்க மௌனமா ஒரு புன்னகையோட நகர்ந்து போயிருங்க. ஏன்னா நீங்க மௌனமா இருக்கும்போது தான் உங்களோட மேன்மை அங்க தெரியுது. ஒரு பன்றி சேத்துல உருண்டுகிட்டு இருக்கும்போது நீங்க பட்டு துணி கட்டிக்கிட்டு அந்த சேத்துல இறங்கி போரிட முடியுமா? முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் இவங்களோட விவாதமும். அவங்களுக்கு பதில் சொல்றது உங்க நேரத்தை சுடுற மாதிரி. அந்த நேரத்துல நீங்க மௌனமா இருக்கிறது தான் உங்களோட புத்திசாலித்தனம். மௌனம் உங்களை அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு காட்டும். இவை ஏதோ பெரிய விஷயம் தெரிஞ்சவன் போல அதான் அமைதியா இருக்கான்னு அவங்களுக்கே ஒரு கட்டத்துல சந்தேகம் வரும். ஆனா நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க உங்களை அவங்க மட்டத்துக்கு இழுத்துட்டு வந்துருவாங்க. அதனாலதான் சாணக்கிய நீதி சொல்லுது, அறிவு இல்லாதவர்களை விட அரைகுறை அறிவு உள்ளவர்கள் தான் சமூகத்துக்கு ஆபத்தானவர்கள். அவங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாத்திக்கிற ஒரே வழி மௌனம் மட்டும்தான். உங்க அறிவு உங்களுக்கானது. அதை தகுதியான இடத்துல மட்டும் செலவிடுங்க. தகுதி இல்லாதவங்க முன்னாடி நீங்க அமைதியா இருக்கிறது உங்களோட பலவீனம் இல்லை, அது உங்களோட மிகப்பெரிய நாகரிகம். இனிமேல் இப்படிப்பட்ட அரைகுறைகளை சந்திச்சா ஒரு நிமிஷம் யோசிங்க. இவங்க கிட்ட பேசினா என் தரம் உயருமான்னு கேளுங்க. பதில் இல்லைன்னு வந்தா மௌனத்தை ஆயுதமா எடுங்க. அதுவே உங்களுக்கான வெற்றியை தேடித்தரும். 6வது இடம், யாரையாவது கிண்டல் செய்யும் அல்லது புறம் பேசும் இடத்தில். நண்பர்களே, சாணக்கியர் சொல்லும் இந்த 6வது விஷயம் ஒரு மனிதனுடைய குணத்தையும் அவன் வளர்க்கப்பட்ட விதத்தையும் உலகுக்கு காட்டி கொடுத்துவிடும். அதுதான் மற்றவர்களை கிண்டல் செய்யும் அல்லது கேலி செய்யும் இடத்தில் மௌனமாக இருப்பது. ஒரு 4 பேர் சேர்ந்துகிட்டு அங்கே இல்லாத ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறதோ இல்லனா ஒருத்தரோட உடல் தோற்றத்தையோ அவரோட வறுமையையோ வச்சு கிண்டல் பண்றது இன்னைக்கு ஒரு ஃபேஷனா ஆகி போச்சு. ஆனா சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தரை இகழ்ந்து பேசுறவன் எவ்வளவோ கெட்டவனோ அதை ரசிச்சுக்கிட்டு அங்கே நிற்கிறவனோ அதே அளவுக்கு கெட்டவன் தான். அந்த இடத்துல நீங்க மௌனமா இருக்கிறது உங்களுடைய நேர்மையை காட்டும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்ககிட்ட வந்து இன்னொருத்தரை பத்தி தப்பா பேசுறவன் நாளைக்கு இன்னொரு இடத்துல போய் உங்களை பத்தியும் தப்பா பேசுவான். இதுதான் இந்த உலகத்தோட யதார்த்தம். மற்றவங்களை கிண்டல் பண்ற இடத்துல நீங்க அமைதியா இருக்கும்போது
அந்த இடத்தோட நெகட்டிவிட்டி உங்களை தாக்காது. நீங்க அங்க மௌனமா இருக்கிறது மூலமா நான் இந்த அசிங்கமான செயல்ல ஒரு பங்கு கிடையாது அப்படிங்கிற செய்தியை உரக்க சொல்றீங்க. ஒருத்தரோட குறைகளை தேடி பிடிச்சு பேசுறது சுலபம். ஆனா அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கிறது தான் மனிதாபிமானம். சாணக்கியர் ஒரு ராஜதந்திரி. அவருக்கு தெரியும் ஒரு வார்த்தை எப்படி ஒரு சாம்ராஜ்யத்தையே அழிக்கும்னு. மகாபாரதத்துல திரௌபதி பண்ண ஒரு சின்ன கேலி பேச்சுதான் ஒரு மிகப்பெரிய போருக்கே காரணமா அமைஞ்சது. அதனாலதான் சொல்லுவாங்க, தீயினால் சுட்ட புல் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்ட வடுன்னு. நீங்க ஒருத்தரை கிண்டல் பண்ணி பேசிட்டா அந்த வார்த்தையை உங்களால என்னைக்குமே திரும்ப பெற முடியாது. அந்த பாவம் உங்களை விடாது. அந்த இடத்துல நீங்க மௌனமா இருந்துட்டு அங்க இருந்து நகர்ந்து போறதுதான் ஒரு ஒழுக்கமான மனிதனுக்கு அழகு. உங்க மௌனம் மத்தவங்களுக்கு ஒரு உறுத்தலை ஏற்படுத்தணும். என்ன, இவன் நம்ம கூட சேர்ந்து சிரிக்கலையேன்னு அவங்க நினைக்கட்டும். அதுதான் உங்க கண்ணியம். மத்தவங்களோட வலிய புரிஞ்சுக்காத எந்த ஒரு சிரிப்பும் ஒரு நாகரிகமான மனுஷனுக்கு தேவையில்லை. உங்க நாக்கு ஒரு புனிதமான கருவி. அதை ஒருத்தரை வாழ வைக்க பயன்படுத்துங்க. இல்லைன்னா மௌனமா இருங்க. ஒருத்தரை தாழ்த்தி பேசி நீங்க பெரிய ஆளா ஆகணும்னு நினைக்காதீங்க. அது உங்களை ரொம்ப கீழே கொண்டு போயிடும். சாணக்கிய நீதிப்படி ஒரு உயர்ந்த மனிதன் எப்போதும் அடுத்தவனோட நன்மைகளை பத்தி மட்டும்தான் பேசுவான். குறைகளை மௌனத்தால மூடி மறைப்பான். இனிமேல் உங்க நண்பர்களோ இல்ல சொந்தக்காரங்களோ யாரையாவது கிண்டல் பண்ணா நீங்க அங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அமைதியா அங்கிருந்து கிளம்பிடுங்க. அது அந்த மனிதருக்கு நீங்க செய்யற மரியாதை மட்டும் இல்ல, உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற மரியாதை. 7வது இடம், சோகத்தில் இருப்பவர்களிடம் அல்லது துக்கத்தில் இருப்பவர்களிடம். நண்பர்களே, சாணக்கியர் சொல்லும் இந்த 7வது இடம் மிக மிக முக்கியமானது. ஏன்னா இங்கேதான் நம்முடைய மனிதாபிமானம் சோதிக்கப்படுது. அதுதான் துக்கத்தில் இருப்பவர்களிடம் மௌனம் காப்பது. ஒருத்தர் ஒரு பெரிய இழப்புல இருக்காரு, அவரோட மனசு உடைஞ்சு போயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நாம போய் தத்துவங்கள் பேசக்கூடாது. விடுங்க, இது எல்லாருக்கும் நடக்கிறது தான், நீங்க ஏன் இப்படி கவலைப்படுறீங்க அப்படின்னு நாம சொல்ற ஆறுதல் வார்த்தைகள் சில நேரத்துல அவங்களுக்கு ஆறுதலை தர்றதை விட அதிகமா எரிச்சலையும் வலியையும் தான் தரும். சாணக்கியர் ஏன் இங்க மௌனமா இருக்க சொல்றாருன்னா, ஒரு மனிதன் மிகப்பெரிய வலியில இருக்கும்போது அவனுக்கு தேவை உங்களோட வார்த்தைகள் கிடையாது, அவனுக்கு தேவை உங்களோட துணை. அந்த இடத்துல நீங்க அமைதியா அவங்க பக்கத்துல உட்கார்ந்து அவங்க கையை பிடிச்சுக்கிட்டு மௌனமா இருக்கிறது தான் நீங்க அவங்களுக்கு செய்யற மிகப்பெரிய உதவி. அந்த மௌனத்துக்கு ஒரு மொழி இருக்கு நண்பர்களே. அது நான் உனக்காக இங்கே இருக்கேன் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை சொல்லும். நாம என்ன நினைக்கிறோம்னா, ஏதாவது பேசினாதான் நாம அவங்களுக்கு உதவி செய்யறோம்னு நினைக்கிறோம். ஆனா அது தப்பு. சில இடங்கள்ல வார்த்தைகள் ரொம்பவும் சின்னது, அது அந்த பெரிய துக்கத்தை தாங்காது. நீங்க ஒரு வார்த்தையை தப்பா சொல்லிட்டா கூட அது அவங்களை இன்னும் ஆழமான காயத்துக்கு கொண்டு போயிடும். ஒருத்தர் அழுதுட்டு இருக்கும்போது அவங்கள அழவிடுங்க. அவங்க மனசுல இருக்கிற பாரத்தை வெளியே கொட்டட்டும். நீங்க மௌனமா ஒரு சிறந்த கேட்பாளரா, லிசனரா இருங்க. அவங்க வலியை நீங்க காது கொடுத்து கேட்கறது தான் அவங்களுக்கு கிடைக்கிற மருந்தே தவிர நீங்க அறிவுரை சொல்றது கிடையாது. இந்த உலகம் ஓடிக்கிட்டே இருக்கு. யாருமே மற்றவங்களோட துக்கத்துக்காக நிக்கிறதில்ல. அப்படிப்பட்ட சூழல்ல நீங்க மௌனமா ஒருத்தரோட கஷ்டத்துல பங்கெடுத்துக்கிட்டா அந்த மனிதரோட மனசுல நீங்க ஒரு தெய்வமா தெரிவீங்க. சாணக்கியர் ஒரு கடுமையான ராஜதந்திரி தான். ஆனா அவருக்கு தெரியும் எங்கே அன்பு காட்டணும், எங்கே அமைதி காக்கணும்னு. சோகமான இடத்துல உங்க மௌனம் ஒரு பிரார்த்தனை மாதிரி இருக்கணும். தேவையில்லாத கேள்விகளை கேட்காதீங்க. எப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு காயப்படுத்தாதீங்க. மௌனமா அந்த இடத்தோட கனத்தை உள்வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு உறுதுணையாயிருங்க. அந்த மௌனம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்கும். ஒரு காலத்துல அவங்க அந்த துக்கத்துல இருந்து வெளியே வரும்போது அவங்க முதல்ல நினைச்சு பார்க்கறது உங்களோட அந்த அமைதியான துணையத்தான் இருக்கும். அதனாலதான் சாணக்கியர் சொல்றாரு, அறிவுரையை விட மௌனமான அருகாமை ஒரு மனிதனை சீக்கிரம் குணப்படுத்தும்னு. இனிமேல் யாராவது சோகமா இருந்தா நிறைய பேசாதீங்க, அவங்க கூட மௌனமா இருங்க. அந்த மௌனமே அவங்கள குணமாக்கும். 8வது இடம், யாராவது தற்பெருமை பேசும்போது அல்லது தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளும் போது. நண்பர்களே, சாணக்கியர் சொல்லும் இந்த 8வது விஷயம் நம்முடைய பொறுமையை சோதிக்கிற ஒரு இடம். அதுதான் ஒருவர் தற்பெருமை பேசும்போது நாம் காக்க வேண்டிய மௌனம். நம்மை சுத்தி நிறைய பேரை பார்த்திருப்போம்.
எப்ப பார்த்தாலும் நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், என்கிட்ட அவ்வளவு பணம் இருக்கு, எனக்கு இவ்வளவு பெரிய ஆளுங்களை தெரியும் அப்படின்னு தன்னைத்தானே புகழ்ந்து தள்ளுவாங்க. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நாம செய்யற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? அவங்க கிட்ட போட்டி போட்டுக்கிட்டு நம்மளோட பெருமைகளை சொல்ல ஆரம்பிக்கிறது, இல்லனா அவங்க சொல்றது பொய்ன்னு நிரூபிக்க முயற்சி பண்றது. ஆனா சாணக்கியர் சொல்றாரு, அந்த இடத்துல நீங்க மௌனமா ஒரு வேடிக்கை பார்க்கிறவரா மட்டும் இருங்கன்னு. ஏன் தெரியுமா? தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறவன் ஒரு பலவீனமான மனிதன். அவனுக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை மறைக்கத்தான் அவன் இவ்வளவு சத்தம் போடுறான். அவன்கிட்ட போய் நீங்க விவாதம் பண்ணா அவனோட அந்த வெற்று பெருமைக்கு நீங்க இன்னும் தீனி போடுற மாதிரி ஆயிடும். அவன் பேசட்டும், நீங்க அமைதியா சிரிச்சுக்கிட்டு அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மௌனமா இருங்க. ஒரு சிங்கம் என்னைக்காவது தான் காட்டுக்கே ராஜான்னு மற்ற மிருகங்கள் கிட்ட போய் விளம்பரம் பண்ணுமா? பண்ணாது இல்லையா? ஏன்னா அதோட கர்ஜனைக்கும் அதோட நடைக்கும் அந்த தகுதி இருக்கு. அது மாதிரி தான் நிஜமான திறமைசாலி என்னைக்குமே தன்னை பத்தி தம்பட்டம் அடிக்க மாட்டான். அவனோட உழைப்பும் அவனோட வெற்றியும் தான் பேசும். சாணக்கியர் ஒரு ராஜதந்திரியா இத பாக்குறாரு. ஒருத்தன் தற்பெருமை பேசுறான் அப்படின்னா அவனோட பலவீனம் என்ன, அவனோட ஆசை என்னன்னு அவன் வாயாலேயே அவன் சொல்லிட்டு இருக்கான்னு அர்த்தம். நீங்க மௌனமா அவனை கவனிச்சீங்கன்னா அந்த மனுஷனை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஆனா நீங்களும் அவனோட சேர்ந்து பேச ஆரம்பிச்சா உங்க ரகசியங்களை நீங்களே அவங்கிட்ட சொல்றதுக்கு சமம். இந்த உலகத்துல தற்பெருமை பேசுறவங்க ஒரு பலூன் மாதிரி. அவங்க அவங்களே காத்து ஊதி பெருசாக்கிப்பாங்க. அந்த இடத்துல நீங்க அமைதியா இருந்தாலே போதும், அவங்க ஒரு கட்டத்துல தானா அடங்கி போயிடுவாங்க. உங்க மௌனம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியா இருக்கும். இவன் இவ்வளவு சொல்லியும் இவன் அசராம இருக்கானே, இவன் நம்மளை விட பெரிய ஆளா இருப்பானோ அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு நடுக்கம் வரும். அதுதான் உங்களோட பர்சனாலிட்டி. உங்க மேன்மை உங்க செயல்ல இருக்கணுமே தவிர உங்க வார்த்தையில இருக்கக்கூடாது. அதனால தான் சாணக்கிய நீதி சொல்லுது, அறிவாளி தன் புகழை மறைப்பான், முட்டாள் தன் புகழை தேடி அலைவான்னு. இனிமேல் யாராவது உங்க முன்னாடி தன்னை பத்தி பெருமையா பேசுனா எரிச்சல் படாதீங்க, கோபப்படாதீங்க. அமைதியா அவங்க பேசுறத ஒரு சின்ன பிள்ளையோட விளையாட்டை பார்க்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருங்க. அந்த மௌனம் உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல வைக்கும். 9வது இடம், உண்மையை சொன்னால் உறவு பாதிக்கும் அல்லது தேவையற்ற பிளவு ஏற்படும் இடத்தில். நண்பர்களே, சாணக்கியர் சொல்லும் இந்த 9வது விஷயம் கொஞ்சம் சங்கடமானது, ஆனா வாழ்க்கைக்கு ரொம்பவும் அவசியமானது. அதுதான், உண்மையை சொன்னால் ஒரு உறவு நிரந்தரமாக பிரிந்துவிடும் அல்லது ஒரு பெரிய விபரீதம் ஏற்படும் என்கிற இடத்தில் மௌனமாக இருப்பது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்வாங்க, வாய்மையே வெல்லும்னு. அது உண்மைதான். ஆனா அந்த உண்மையை எப்போ சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும்னு ஒரு விவேகம் வேணும். சாணக்கியர் ஒரு இடத்துல சொல்றாரு, உண்மை பேசுவது சிறந்ததுதான். ஆனா அந்த உண்மை ஒருவருக்கு அநீதியையோ அல்லது ஒரு தகுதியான உறவில் விரிசலையோ உண்டாக்கும் என்றால் அங்கே மௌனமாக இருப்பதே தர்மம் அப்படின்னு. ஒரு சின்ன உதாரணம் யோசிச்சு பாருங்க. உங்க நண்பரோட ஒரு சின்ன தப்பு உங்களுக்கு தெரியுது, ஆனா அதை அவர்கிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ இப்போ சொன்னா ஒரு குடும்பமே உடைய போகுது, இல்லனா ஒரு உயிர் போக போகுது அப்படின்னா அந்த இடத்துல நான் உண்மையத்தான் பேசுவேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. சில நேரங்கள்ல மௌனம் என்பது ஒரு மிகப்பெரிய உயிர் காக்கும் மருந்து. எல்லா உண்மைகளும் எல்லா நேரத்திலும் சொல்லப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கசப்பான உண்மைகளை விட அமைதியான மௌனம் எவ்வளவோ மேலானது. இது பொய் சொல்றது கிடையாது, இது ஒரு உறவை காப்பாத்த நீங்க எடுக்கிற ஒரு முடிவு. ஒரு காயம்பட்ட இடத்துல போய் நீங்க கத்தியால குத்துதா அது இன்னும் அதிகமா தான் வலிக்கும். அது மாதிரிதான் சில உண்மைகள். சரியான நேரம் வர வரைக்கும் அல்லது அந்த தவறை திருத்திக்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வரைக்கும் நீங்க மௌனமா இருக்கிறது ஒரு முதிர்ச்சியான செயல். சாணக்கியர் ஒரு ராஜதந்திரி. அவருக்கு தெரியும், ஒரு தேசத்தை காப்பாத்த சில ரகசியங்களை மௌனமா வச்சுக்கணும்னு. அது மாதிரிதான் உங்க குடும்பத்தையும் உங்க நட்பையும் காப்பாத்த சில இடங்கள்ல நீங்க அமைதியா இருக்கணும். மௌனம் என்பது சில நேரங்கள்ல தியாகத்தோட அடையாளம். நீங்க உண்மையை சொல்லி ஒருத்தரை அவமானப்படுத்துறதை விட மௌனமா இருந்து அந்த சூழலை சரி பண்றது தான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு. இத பலவீனம்னு நினைக்காதீங்க, இது உங்களுடைய மிகப்பெரிய பேஷன்ஸ். ஒரு உறவை உருவாக்குறதுக்கு வருஷக்கணக்காகும், ஆனா ஒரு சின்ன கசப்பான உண்மை அதை ஒரே நிமிஷத்துல உடைச்சிடும். அந்த உடைப்புக்கு நீங்க காரணமா இருக்கக்கூடாதுன்னு சாணக்கியர் எச்சரிக்கிறாரு. உங்க நாக்குக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த உண்மை மலர் மாதிரி இருக்கணும், எந்த உண்மை முள் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு. அதனாலதான் சொல்வாங்க,
உண்மைய சொல்லு, ஆனா இனிமையா சொல்லு. இனிமையா சொல்ல முடியறன்னா மௌனமா இருன்னு. இனிமேல் ஒரு விஷயம் சொல்ல போறீங்கன்னா யோசிங்க. இது இப்போ தேவையா? இதனால ஒரு நல்லது நடக்குமான்னு பாருங்க. இல்லைன்னா மௌனமா அந்த இடத்தை கடந்து போங்க. அதுதான் உங்களுடைய அன்பையும் முதிர்ச்சியையும் காட்டும். 10வது இடம், மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்கள் அல்லது குடும்ப பிரச்சனைகளில் தலையிட வேண்டிய சூழல். நண்பர்களே, சாணக்கியர் சொல்லும் இந்த 10வது விஷயம் நம்முடைய நிம்மதிக்கும் அடுத்தவர்களுடைய மரியாதைக்கும் மிக முக்கியமானது. அதுதான் மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் அல்லது இருவர் பேசிக் கொண்டிருக்கும் போது இடையில் தலையிடாமல் மௌனம் காப்பது. இந்த உலகத்துல பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? சம்பந்தமே இல்லாம அடுத்தவன் வீட்டு பிரச்சனையிலையும் மற்றவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் மூக்க நுழைக்கிறது தான். சாணக்கியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, அழைக்காத இடத்திற்கு செல்பவனும் கேட்காத இடத்துல அறிவுரை சொல்பவனும் அவமானத்தை தேடிக்கொள்கிறான் அப்படின்னு. ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை நடக்கலாம், இல்லைனா 2 நண்பர்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருக்கலாம். அந்த இடத்துல நீங்க 3வது மனுஷனா போய் நீ பண்றது தப்பு, அவன் பண்றது தான் சரி அப்படின்னு தீர்ப்பு சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா நாளைக்கு அவங்க ஒன்று சேரும்போது நீங்க தான் அவங்களுக்கு கெட்டவரா தெரிவீங்க. அடுத்தவங்க எப்போ எதை சாப்பிடணும், எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னு நாம கவலைப்படுறது நம்முடைய நேரத்தை வீணாக்குற ஒரு செயல். மற்றவங்க ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் காட்டுறது ஒரு மோசமான குணம். அந்த இடத்துல நீங்க மௌனமா இருக்கிறது தான் உங்களுடைய தகுதியை உயர்த்தும். நீங்க அமைதியா இருக்கும்போது உங்க மேல ஒரு தனி மரியாதை வரும். இவன் அடுத்தவன் விஷயத்துல தலையிட மாட்டான், இவன் ஒரு கண்ணியமான ஆளு அப்படின்னு உங்களை எல்லாரும் நம்புவாங்க. ஆனா நீங்க எல்லா இடத்துலயும் போய் உங்க கருத்தை சொல்லிக்கிட்டு இருந்தா உங்க வார்த்தைக்கு அங்கே மதிப்பு இருக்காது. ஒரு நல்ல ராஜதந்திரி எப்போதுமே அடுத்தவனுடைய அந்தரங்கத்துக்கு தடையா இருக்க மாட்டான். ஒருத்தர் அவங்களா வந்து உங்ககிட்ட உதவி கேட்கிற வரைக்கும், இல்லைன்னா அறிவுரை கேட்கிற வரைக்கும் நீங்க மௌனமா ஒரு பார்வையாளரா மட்டும் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். இன்னைக்கு நிறைய பேர் வாட்ஸ்ஆப்லையும் ஃபேஸ்புக்லையும் அடுத்தவங்க வாழ்க்கையை தான் உற்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாணக்கியர் சொல்றாரு, உங்க கண்ணும் உங்க நாக்கும் உங்க முன்னேற்றத்தை நோக்கி இருக்கணுமே தவிர அடுத்தவன் வீட்டை நோக்கி இருக்கக்கூடாதுன்னு. மௌனம்ங்கிறது ஒரு வேலி மாதிரி. அது உங்களை சுற்றி ஒரு கௌரவமான எல்லையை உருவாக்கும். அந்த எல்லையை தாண்டி யாரும் உங்களை மட்டம் தட்ட முடியாது. உங்க சொந்த வேலையில நீங்க காட்டுற கவனத்தை விட அடுத்தவன் வேலையில காட்டுற ஆர்வம் உங்களை பலவீனப்படுத்தும். அதனாலதான் சொல்லுவாங்க, உன் வேலையை பார் அப்படின்றது தான் உலகத்தில மிகச்சிறந்த அறிவுரைன்னு. இனிமேல் உங்க முன்னாடி ஒருத்தருடைய தனிப்பட்ட விவாதம் நடந்தாலோ இல்லைன்னா யாராவது அவங்க வீட்டு பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாலோ நீங்க அங்கே மௌனமா இருங்க. முடிஞ்சா அந்த இடத்தை விட்டு நகர்ந்துருங்க. அதுதான் உங்களுடைய மன அமைதிக்கும் உங்களுடைய கௌரவத்திற்கும் மிகச்சிறந்த வழி நண்பர்களே. 11வது இடம், உங்களை அவமதிக்கும் இடத்தில் அல்லது உங்களை மதிக்காத மனிதர்களிடம். நண்பர்களே, சாணக்கியர் சொல்லும் இந்த 11வது விஷயம் ஒரு மனிதனின் ஆளுமையை, பர்சனாலிட்டியை ஒரு இரும்பு தூண் போல உறுதிப்படுத்தக்கூடியது. அதுதான் உங்களை அவமதிக்கும் இடத்தில் மௌனமாக இருப்பது. ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. யாராவது உங்களை ஒரு கூட்டத்துல வச்சு அசிங்கப்படுத்திட்டாலோ இல்ல உங்க உழைப்ப மதிக்காம பேசினாலோ நமக்கு துடிப்பு வரும். இவனுக்கு இப்பவே பதில் சொல்லணும், இவன் செவிட்டுல ஒண்ணு வைக்கணும்னு ரத்தம் கொதிக்கும். ஆனா சாணக்கியர் அங்கேதான் ஒரு தடைய போடுறாரு. உன்னை ஒருத்தன் அவமதிக்கும் போது நீயும் பதிலுக்கு கத்தினால் நீயும் அவனும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாரு. அவமானம்ங்கிறது ஒரு கசப்பான மருந்து மாதிரி. அதை நீங்க முழுங்கிட்டு மௌனமா அங்கே இருந்து நகர்ந்தீங்கன்னா அந்த அவமானமே உங்களை செதுக்கிற ஒரு உளியா மாறும். மௌனம்ங்கிறது இங்கே கோழைத்தனம் கிடையாது நண்பர்களே, அது மிகப்பெரிய ராஜதந்திரம். உங்களை அவமதிப்பவன் என்ன எதிர்பார்க்கிறான் தெரியுமா? நீங்க கோபப்படணும், நீங்க அழணும், நீங்க அவன்கிட்ட கெஞ்சணும், இல்லைன்னா நீங்க சண்டைக்கு போகணும்னு தான் அவன் ஆசைப்படுறான். ஆனா நீங்க ஒரு சிறு புன்னகையோட ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா அவரோட கண்ணை பார்த்துட்டு அங்கிருந்து போனீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தான் ஜெயிச்சீங்க. உங்க மௌனம் அவனுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை கொடுக்கும். நாம இவ்வளவு சொல்லியும் இவன் ஏன் அசராம இருக்கான் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஒரு நடுக்கம் வரும்.
உங்க வார்த்தைகளை செலவழிக்க தகுதி இல்லாத ஒரு மனுஷன் கிட்ட நீங்க மௌனமா இருக்கிறது தான் நீங்க அவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. சாணக்கியர் தன்னோட வாழ்க்கையில மகா பத்மநந்தனால் அவமதிக்கப்பட்டப்போ அங்கே கத்தி சண்டை போடல. அந்த அவமானத்தை மௌனமா ஏத்துக்கிட்டு மனசுக்குள்ள ஒரு சபதமா மாத்திக்கிட்டாரு. அந்த மௌனம் தான் ஒரு பேரரசையே உருவாக்கிச்சு. அது மாதிரிதான் உங்களை அவமானப்படுத்துறவங்க முன்னாடி நீங்க வாயால பதில் சொல்றதை விட உங்க வாழ்க்கையோட வளர்ச்சியால பதில் சொல்லணும். அவங்க உங்களை எங்க அசிங்கப்படுத்தினாங்களோ அதே இடத்துல உங்களை அண்ணாந்து பார்க்க வைக்கிற அளவுக்கு நீங்க உயரணுமே தவிர அங்கே நின்னு மார்தட்ட கூடாது. மௌனமா இருக்கிறவன் தான் சக்தியை சேமிக்கிறான். அந்த சக்தி தான் அவனை சாதனையாளனா மாத்துது. ஒரு குப்பை தொட்டியில கல்லை எரிஞ்சா உங்க மேலதான் அசிங்கம் படும். அது மாதிரிதான் தரம் குறைந்த மனிதர்களோட விவாதமும். உங்க கௌரவம் உங்க கையில தான் இருக்கு. எப்போ ஒருத்தன் உங்களை அவமானப்படுத்தும் போதும் நீங்க மௌனமா இருக்க பழகிட்டீங்களோ அப்போதே நீங்க ஒரு ஜென் நிலையை அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய அமைதி அவங்களுடைய ஆணவத்தை உடைக்கும். இனிமேல் உங்களை யாராவது மதிக்கலன்னா அங்க பேசாதீங்க. உங்க மௌனத்தால அந்த இடத்தை விட்டு விலகி நில்லுங்க. உங்களை தேடி வர்ற காலம் ஒண்ணு வரும். அப்போ உங்க மௌனம் பேசும். 12வது மற்றும் இறுதியான இடம். நீங்கள் தவறு செய்ததை உணரும் போது அல்லது உங்களது தவறு சுட்டிக்காட்டப்படும் போது. நண்பர்களே, சாணக்கியர் சொல்லும் இந்த 12வது இடம்தான் ஒரு சாதாரண மனிதனை ஒரு மகாத்மாவாக மாற்றக்கூடிய இடம். அதுதான் நீங்கள் ஒரு தவறு செய்துவிட்டீர்கள் என்று உங்களுக்கு தெரிய வரும்போது மௌனம் காப்பது. இந்த உலகத்துல பல பேருக்கு தப்பு பண்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அந்த தப்பை ஒத்துக்கிறது தான் உலகத்திலேயே கஷ்டமான விஷயமா இருக்கு. ஒரு இடத்துல நீங்க பண்ணினது தப்புன்னு யாராவது சுட்டி காட்டும் போது உடனே நம்மளோட ஈகோ தலை தூக்கும். நான் எப்படி தப்பு பண்ணுவேன், நான் செஞ்சதுல ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு நம்ம தப்ப நியாயப்படுத்த 1000 காரணங்களை சொல்லி விவாதம் பண்ணுவோம். ஆனா சாணக்கியர் சொல்றாரு, அந்த இடத்துல நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் மௌனம். ஏன்னா நீங்க உங்க தப்ப மறைக்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை இன்னும் பலவீனமான ஒரு மனுஷனா தான் காட்டும். ஒரு புத்திசாலித்தனமான மனுஷன் தன் தவறுக்காக மௌனமா தலை குனிஞ்சு நிக்கிறது 1000 மன்னிப்பு கடிதங்களை விட மேலானது. அந்த மௌனம் என்ன சொல்லுது தெரியுமா? ஆமா, நான் செஞ்சது தப்புதான், அதை நான் உணர்ந்துட்டேன், இனிமேல் அதை திருத்திக்க முயற்சி பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தை அது வெளிப்படுத்தும். சாணக்கிய நீதிப்படி தவற ஒத்துக்கிறவன் ஒரு முறை தான் தோற்கிறான். ஆனா அந்த தவறை நியாயப்படுத்துறவன் ஒவ்வொரு முறையும் தோத்துக்கிட்டே இருக்கிறான். உங்க மேல தப்பு இருக்கும்போது நீங்க அமைதியா இருக்கிறது உங்களோட கண்ணியத்தை காப்பாத்தும். எதிராளி உங்களை கோபமா திட்டுனாலும் நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிடும். ஆனா நீங்க எதிர்வாதம் பண்ணா அது ஒரு பெரிய போராகி உங்க மேல இருக்கிற மரியாதையை மொத்தமா சிதைச்சிரும். மௌனம் என்பது ஒரு சுய பரிசோதனை. அந்த அமைதியான நேரத்துல நீங்க உங்களை நீங்களே கேட்டு பார்க்கலாம், நான் ஏன் இந்த தப்பை செஞ்சேன், இனிமே இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு. ஒரு தவற மறைக்க பேசுற பொய்யை விட அந்த தவற ஒத்துக்கிற மௌனம் ரொம்பவும் புனிதமானது. இந்த உலகத்துல தப்பே பண்ணாத மனுஷங்க யாருமே இல்ல. ஆனா அந்த தப்ப மௌனமா ஏத்துக்கிட்டு தன்னை திருத்திக்கிறவங்க மட்டும்தான் வரலாற்றில் ஜெயிக்கிறாங்க. உங்களுடைய மௌனம் மத்தவங்க மனசுல இருக்கிற கோபத்தை கரைச்சிரும். இவன் தப்ப உணர்ந்துட்டான், இனிமேல் இவனை திட்ட வேண்டான்னு அவங்களே இறங்கி வருவாங்க. அதனாலதான் சாணக்கியர் சொல்றாரு, அறிவு உள்ளவன் தன் தவறை திருத்திக்க மௌனத்தை பயன்படுத்துவான்னு. இனிமேல் உங்க வாழ்க்கையில எப்பவாவது உங்க மேல தப்புன்னு தெரிஞ்சா வாதாடாதீங்க, கத்தாதீங்க, அமைதியா அந்த இடத்துல மௌனமா இருங்க. அந்த மௌனம் உங்களை ஒரு நேர்மையான உண்மையான மனிதனா இந்த உலகுக்கு காட்டும். நண்பர்களே, இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த 12 இடங்கள் இது வெறும் தகவல்கள் இல்லை. இது உங்கள் வாழ்க்கையை மாற்ற போற 12 மந்திரங்கள். இதோ மறுபடியும் உங்களுக்காக அந்த ரகசியங்களை சுருக்கமா சொல்றேன். 1. கோபத்தில் வார்த்தைகள் விஷமாகாமல் தடுக்க. 2. அறிவில்லாத இடத்தில் உங்கள் தரத்தை குறைக்காமல் இருக்க. 3. ரகசியங்களை பகிரும் போது உங்களை பாதுகாத்துக் கொள்ள. 4. விமர்சனங்களின் போது மௌனத்தால் வெற்றியை செதுக்க. 5. அரைகுறை அறிவுள்ளவர்களிடம் நேரத்தை வீணாக்காமல் இருக்க. 6.
கிண்டல் செய்யும் இடத்தில் உங்கள் கண்ணியத்தை காக்க. 7. சோகத்தில் இருப்பவர்களிடம் ஆறுதலான துணையாக இருக்க. 8. தற்பெருமை பேசும் இடத்தில் உங்கள் முதிர்ச்சியை காட்ட. 9. உறவு பாதிக்கும் உண்மைகளின் போது அன்பை பாதுகாக்க. 10. தனிப்பட்ட விஷயங்களில் நாகரீகத்தை கடைபிடிக்க. 11. அவமானப்படும் இடத்தில் மௌனத்தை ஆயுதமாக பயன்படுத்த. 12. தவறு செய்யும் போது உங்களை நீங்களே திருத்திக் கொள்ள. நண்பர்களே, இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை. ஒரு ஊர்ல ஒரு பெரிய சிற்பி இருந்தார். அவர் ஒரு அழகான சிலையை செதுக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து அவரை பயங்கரமா திட்டுறாரு. உனக்கு வேலையே தெரியல, இந்த சிலை அசிங்கமா இருக்குன்னு கத்துறாரு. ஆனா அந்த சிற்பி ஒரு வார்த்தை கூட பேசல. அமைதியா தன்னோட வேலையை தொடர்ந்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சிலை முடிஞ்சது. அது உலகத்திலேயே மிக அழகான சிலையா இருந்துச்சு. அன்னைக்கு திட்டுன அதே ஆள் வந்து, என்ன மன்னிச்சிருங்க, நான் அன்னைக்கு உங்களை எவ்வளவு அசிங்கமா பேசினேன், ஆனா நீங்க ஏதும் பேசல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த சிற்பி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, தம்பி, அன்னைக்கு நான் உன்கிட்ட பேசி என் நேரத்தை வீணாக்கல, அந்த மௌனத்தை சிலையா மாத்தினேன். அதான் இப்போ நீ இத பாராட்டுற அப்படின்னு. நண்பர்களே, உங்க வாழ்க்கையிலையும் இன்னைக்கு உங்களை யாராவது காயப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம். அவங்க கிட்டெல்லாம் பேசி உங்க சக்தியை வீணாக்காதீங்க. அந்த வலியையும் வேதனையையும் மௌனமா ஒரு உழைப்பா மாத்துங்க. அந்த உழைப்பு ஒரு நாள் வெற்றியா பேசும். அன்னைக்கு உங்களை ஏளன செஞ்சவங்க எல்லாரும் அண்ணாந்து பார்ப்பாங்க. மௌனங்கிறது வாயை மூடிட்டு இருக்கிறது மட்டும் கிடையாது. அது உங்க மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களை ஒரு மகா சக்தியா மாத்துற கலை. இன்னைக்கு நாம பார்த்த இந்த 12 விஷயங்கள்ல நான் இனிமேல் இந்த இடத்துல கண்டிப்பா மௌனமா இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த ஒரு விஷயம் எது? அதை இப்பவே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்தை எழுதும் போது அது உங்க சபதமா மாறும். இந்த 40 நிமிஷம் நீங்க செலவு பண்ண நேரம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு துளி தைரியத்தை கொடுத்திருந்தாலும் என் உழைப்புக்கு இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்கள் உங்களை வந்து சேர மறக்காம நம்ம ஃபயர் மோட்டிவேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க வார்த்தைகள் உலகத்தை ஆளலாம், ஆனா உங்க மௌனம் உங்களையே ஆளும். அடுத்த ஒரு வெறித்தனமான மோட்டிவேஷன் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பி சைலண்ட், ஸ்டே ஸ்ட்ராங். நான் உங்கள் நண்பன். நன்றி.